உங்களோட இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்ல இந்த கேஷ் டெபாசிட் மிஷின் மூலியமா எப்படி பணத்தை டெபாசிட் பண்றது அதை பத்தின டீடைல்ஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சில வருடங்களுக்கு முன்ன வரைக்கும் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க பணத்தை டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேங்க் உள்ள போயிட்டு அதுக்கான சலானை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களால டெபாசிட் பண்ண முடியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பேங்க் உள்ள போகாமலேயே இந்த கேஷ் டெபாசிட் மிஷின் மூலியமா உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை டெபாசிட் பண்ண முடியும். நீங்க இந்த மிஷின்ல டெபாசிட் பண்ண அடுத்த நொடியே உங்களோட அக்கவுண்ட்ல டெபாசிட் ஆயிடும். இந்த மிஷின் மூலியமா ஒரு வாரத்தின் 7 நாட்களிலும் டெபாசிட் பண்ண முடியும். மேலும் எந்த டயத்துல வேணாலும் இந்த மிஷின் மூலியமா நீங்க டெபாசிட் பண்ண முடியும். இந்த மிஷின் மூலியமா டெபாசிட் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் எதுவும் இல்ல. யார் வேணாலும் மிக எளிமையாக ஒரு சில செகண்ட்ஸ்ல டெபாசிட் பண்ண முடியும். இப்போ கேஷ் டெபாசிட் மிஷின் மூலியமா உங்களோட இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணத்தை எப்படி டெபாசிட் பண்றது அப்படின்னு லைவா பார்க்கலாம். இந்த மிஷின் மூலியமா 2 மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணியும் உங்களோட பணத்தை டெபாசிட் பண்ண முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வித்தவுட் ஏடிஎம் கார்டு. சப்போஸ் உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இல்ல அப்படின்னா ஏடிஎம் கார்டு இல்லாமலேயும் உங்களால பணத்தை டெபாசிட் பண்ண முடியும். இப்போ ஏடிஎம் கார்டு இல்லாம எப்படி டெபாசிட் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏடிஎம் கார்டு இல்லாம உங்களோட இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர் மட்டும் இருந்தா போதுமானது. இப்போ எப்படி டெபாசிட் பண்றது அதை பத்தி பார்க்கலாம். நீங்க இந்தியன் பேங்க் ஏடிஎம் சென்டருக்கு போனதுக்கு அப்புறம் ரைட் சைடுல இருக்கக்கூடிய கடைசி பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜ்ல உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரை நீங்க மறுபடியும் ரீஎன்டர் பண்ணணும். ரீஎன்டர் பண்ணிட்டு கரெக்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கேஷ் டெபாசிட் மிஷினோட ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர் நேம் மற்றும் அக்கவுண்ட் நம்பர் தெரியும். எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு முறை வெரிஃபை பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜ்ல டெபாசிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து டிஸ்க்ளைமர் பேஜ் வரும். இதுல அக்ரி மற்றும் டிஸ்அக்ரி அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். இதுல அக்ரி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களோட அக்கவுண்ட் டைப்பை நீங்க செலக்ட் பண்ணணும். அதாவது உங்களோட பேங்க் அக்கவுண்ட் கரண்ட் அக்கவுண்டா அல்லது சேவிங் அக்கவுண்டா அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணணும். இதுல பெரும்பாலும் எல்லாருமே சேவிங் அக்கவுண்ட் தான் இருக்கும். சோ அதனால ரெண்டாவது இருக்கக்கூடிய எஸ்பி அக்கவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பணத்தை வைக்கிறதுக்கான ஒரு டிரா உங்களுக்கு ஓபன் ஆகும். அந்த டிரால உங்களோட பணத்தை நீங்க வைக்கணும். நீங்க பணத்தை வைக்கும் போது எந்த ஒரு மடிப்பும் இல்லாம கரெக்டா வைக்கணும். பணத்தை வச்சதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே க்ளோஸ் ஆயிடும். இப்போ இந்த மிஷின் நீங்க வச்ச பணத்தை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். மேலும் நீங்க வச்ச அந்த பணத்துல ஏதாவது கிழிஞ்சிருக்கா அல்லது வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பணத்தை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அமௌண்ட் சரியா இருக்கா அப்படின்னு நீங்க வெரிஃபை பண்ணிட்டு டெபாசிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பணம் சக்சஸ்ஃபுல்லா டெபாசிட் ஆயிடும். உங்களோட பணம் டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல இந்த மாதிரியான மெசேஜ் தெரியும். அதாவது யுவர் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜ் தெரியும். நீங்க டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெசிப்ட் வரும். அந்த ரெசிப்ட்ல நீங்க எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருக்கீங்க அதோட டீடைல்ஸ் அந்த ரெசிப்ட்ல இருக்கும். இப்போ உங்களோட பேங்க் அக்கவுண்டோட பேலன்ஸ் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பணம் டெபாசிட் ஆயிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இது மாதிரி இந்த கேஷ் டெபாசிட் மிஷின் மூலியமா நீங்க எப்ப வேணாலும் பணத்தை டெபாசிட் பண்ணிக்கலாம்.